வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கதையை பார்க்க போகிறோம். உணவோட மதிப்பு பசி வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதையை பார்க்க போகிறோம். சாப்பாட்டை வீணாக்குறவங்க இந்த கதையை கண்டிப்பாக பாருங்கள். வாங்க இப்போ இந்த கதையை பார்ப்போம். உணவை வீணாக்கிய குரங்கு. ஒரு அழகான அடர்ந்த காடு. அங்கே சிக்கு அப்படின்னு ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்து வந்தது. சிக்கு ரொம்ப சுட்டி, எப்பவும் தாவிக்கிட்டே விளையாடுவான். ஆனா அவங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. சிக்கு தினமும் நிறைய பழங்களை பறிப்பான். ஆனா அவனுக்கு முழுசா சாப்பிட பிடிக்காது. ஒரே ஒரு கடி கடிச்சிட்டு அப்படியே கீழே தூக்கி போட்டுருவான். அவனால் மரத்தடி முழுக்க பழங்கள் வீணாகி கிடக்கும். இதையெல்லாம் பார்த்த ஒரு வயதான ஆமை, சிக்கு, உணவை இப்படி வீணாக்க கூடாது. உணவோட மதிப்பு உணவு இல்லாத போதுதான் தெரியும்னு சொன்னது. ஆனால் சிக்கு சிரிச்சுக்கிட்டே, இந்த காட்டில் எவ்வளவு மரங்கள் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அலட்சியமாக பேசி பழங்களை தூக்கி கீழே போட்டது. நாட்கள் கடந்தது. திடீர்னு அந்த காட்டில் கடுமையான வறட்சி வந்துச்சு. மழையே பெய்யலை. மரங்கள் எல்லாம் காஞ்சு போச்சு. இலைகள் உதிர்ந்து போச்சு. ஒரு பழம் கூட சிக்குவுக்கு கிடைக்கவே இல்லை. பசியால் சிக்குவோட வயிறு கிள்ளிச்சு. மரமாக தேடியும் அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல. அப்போதுதான் அவனுக்கு தான் செஞ்ச தப்பு புரிஞ்சது. நான் அன்னைக்கு வீணாக்கிய பழங்கள்ல ஒரு துண்டு கிடைச்சா கூட போதும்னு நினைச்சு கண்ணீர் விட்டுச்சு. அந்த நேரம் வயதான ஆமை மெதுவாக அங்கே வந்துச்சு. தன்னிடம் இருந்த சின்ன பழத்துண்டை சிக்குவிடம் கொடுத்தது. அதை 2 கைகளாலும் வாங்கி ஆசையா சாப்பிட்டுச்சு சிக்கு. இனிமே ஒரு பழங்களை கூட நான் வீணாக்க மாட்டேன்னு அது தன் தவறை உணர்ந்து கூறுச்சு. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? உணவு என்பது ஒரு பொக்கிஷம். அது தாராளமாக கிடைக்கும்போது அதன் மதிப்பு தெரியாது. ஆனால் கஷ்ட நேரத்தில் ஒரு சிறிய துண்டு உணவு கூட உயிரை காப்பாற்றும். அதனால் உணவை ஒருபோதும் வீணாக்காதீங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.